அனைவருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். அக்கா, இன்னைக்கு நம்ம வீட்டில் தமிழ் புத்தாண்டுக்கு என்னென்ன ஸ்பெஷல்? நம்ம வீட்டில் நிறைய ஸ்பெஷல் இருக்கு. அம்மா காலையிலேருந்து சூப்பராக நிறைய வெரைட்டிஸ்ல டிஷ்ஷஸ் சமைச்சிருக்காங்க. ஃபர்ஸ்ட் வந்து மாங்காய், கேரட், பீன்ஸ், முருங்கைக்காய், கத்திரிக்காய்லாம் போட்டு சாம்பார் வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் பாயாசம், பால் ஜவ்வரிசிலாம் போட்டு முந்திரிலாம் போட்டு சூப்பரான பாயாசம் இருக்குது. அதுக்கப்புறம் உளுந்து போண்டா இருக்குது, உளுந்துலே செஞ்சு வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் இங்கே பாரு, உருளைக்கிழங்கு பொரியல், ஒயிட் ரைஸ் இருக்குது. ஆக்சுவலாக இதெல்லாம் வந்து முன்னாடியே வந்து காலையிலே அம்மா செஞ்சுட்டாங்க. அதனால் நம்ம சீக்கிரமாக இன்றைக்கி லஞ்சு சாப்பிட்டுட்டோம். சீக்கிரமாக சாப்பிட்டதுனால கொஞ்சம் எல்லாமே காலி ஆயிடுச்சு. அதனால தான் எல்லாத்துலேயும் கொஞ்சம் கொஞ்சம் இருக்குது. ஷார்ட்ஸில் பார்ப்பீங்க, ஃபுல்லாக இருக்கும் எவ்வளோ செஞ்சிடணுன்னு. இதை விட கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருக்கும், அவ்வளோதான். அதுக்கப்புறம் இது என்ன சொல்லு, ஸ்வீட்டும் ஒரு காரமும் இருக்குது. பால்கோவா, காரா பூந்தி. இது வந்து அப்பா வாங்கிட்டு வந்தார் முன்னாடி. இது கூடவே வந்து மாம்பழமும் வாங்கிட்டு வந்தார். மாம்பழம் சீசன்லாம் கார சேவை வாங்கிட்டு வந்தார். மறந்துட்டு இது கொஞ்சம் சாப்பிட்டுட்டோம், நாங்கள் அன்றைக்கே சாப்பிட்டுட்டோம். மாங்காய் மாம்பழம் சீசன்லாம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அதனால் 3 வெரைட்டியில், ஒன்று பங்கனப்பள்ளி, ஒன்று வந்து ரொமானியா, ஒன்று வந்து நீல மாம்பழம்னு நினைக்கிறேன். இதில் எது பங்கனப்பள்ளி தானே? பங்கனப்பள்ளி. இது ரொமேனியா, இது பங்கனப்பள்ளி. 3த்துல ஒன்று வாங்கிட்டு வந்துருந்தாரு. இப்போ தான் நம்ம மாங்காய் சீசனுக்கு ஃபர்ஸ்ட் மாம்பழம் வாங்க ஸ்டார்ட் பண்ணுறோம். இன்னைக்கு வந்து தை புத்தாண்டுக்காக மாப்பழா வாழை. பலா வாழை, பலாப்பழம்ல ஒன்று தான் இருக்குது, எல்லாம் காலி ஆயிடுச்சு. வாழைப்பழம், அதுக்கப்புறம் ஒரு ஆப்பிள், மாதுளம், முக்கணிகளோட நம்ம இன்னைக்கு வந்து தமிழ் புத்தாண்டு நம்ம வீட்டில் வந்து சிம்பிளாகவும் அந்த ஒரு பாரம்பரியத்தோடய செலிப்ரேட் பண்ணியிருக்கோம். நீ அழகா இருக்கடி, இன்னைக்கு அழகா கிளம்பிருக்கீங்க. நீ தான் வந்து வீடியோல வர மாட்டேன்னு சொல்லிட்டேன். சொல்லிட்டம்மா, அதுவும் இருக்கு. இன்னைக்கு நம்ம வீட்டுல சூப்பரா இத்தனை வெரைட்டி லஞ்ச் பண்ணது அம்மா தான் காலையிலேருந்து சீக்கிரமா பண்ணிட்டாங்க. சூப்பரா சமைச்சிருந்தாங்க. அது எப்படி நம்ம படைக்கிற டேஸ் அப்போ மட்டும் இன்னும் டேஸ்ட் அதிகமா இருக்கு. உப்புலாம் பார்க்காம சமைப்பீங்க. சூப்பரா சமைச்சிருந்தாங்க. என்னடி பண்ணிட்டு இருக்க? மறந்துட்ட போல முக்கியமான ஒண்ணு, மாங்காய் பச்சடி. மாம்பழத்தை பார்த்து ஒரு ஞாபகம் வந்துச்சு. இன்னைக்கு மாங்காய் பச்சடி ரொம்பவே ஸ்பெஷலு. மாங்காய் இனிப்பு பச்சடி, அதுவுமே வந்து காலி ஆயிடுச்சு. அதுவும் இன்னைக்கு ஸ்பெஷலான ஒரு ஸ்வீட்டாக இருந்தது. புளிப்பு, காரம், இனிப்பு எல்லாமே மிக்ஸ் ஆன மாதிரி சூப்பராக இருந்தது. அது எல்லாருமே இன்னைக்கு செஞ்சு சாப்பிடுவாங்க. இது வந்து இன்னைக்கே கட் பண்ணி சாப்பிடலாமான்னு பார்த்தேன். ஆமா, எப்பன்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். மஞ்சள் கலர்ல எனக்கு பிடிச்ச எல்லோ கலர்ல சூப்பரா இருக்கா, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. பார்க்கவே நல்லா இருக்கு பாரு, கலர் சூப்பரா இல்ல? எங்க வீட்டுல எல்லாருமே மாம்பழம் ரொம்ப பிடிக்கும். இது வந்து இன்னைக்கு சாப்பிடலான்னு இருக்கும். சாப்பிடலாமாமா? ஓகே. இதுக்கப்புறம் இதெல்லாம் கொஞ்சம் காலி ஆயிடும். அது காலியானதுக்கப்புறம் ஃப்ரூட்ஸ் இதெல்லாம் சாப்பிட்டுட்டு சாப்பிடலாம். அப்புறம் பால்கோவாலாம் இருக்கு. இன்னைக்கு ஒரு சூப்பரான இந்த டேவே ரொம்பவே சூப்பரா போகுதுன்னு நினைக்கிறேன். லஞ்ச் ரொம்பவே அருமையாக இருந்துச்சு. எல்லோரும் வீட்டில் சாப்பிட்டு முடிச்சுட்டு ஈவினிங் டைமில் பாயாசம், அதுக்கப்புறம் ஃப்ரூட்ஸ் எல்லாமே சாப்பிட்றதுக்காக வெளியில் கொஞ்சம் நேரம் வந்து உட்காந்துருந்தோம். காற்று சூப்பராக அடிச்சுது. வெயில் டைம் வேறு அன்றைக்கானா அவ்வளோ வெயில் தெரியல, நல்லா கொஞ்சம் கூலிங்காக தான் இருந்துச்சு. நான் படிக்கட்டில் உட்காந்து பாயாசம்லாம் குடிச்சிருந்தேன். என்னோடய சிஸ்டரும் அம்மாவும் எனக்கு ஆப்போசிட்டில் உட்காந்துருந்தாங்க. என்னோடய சிஸ்டர் தான் வந்து எனக்கு எல்லா வீடியோஸும் ஷூட் பண்ணி கொடுத்தா. அவள் இன்றைக்கி வீடியோவில் விலாகில் வரவே இல்லை. இன்றைக்கி டே ரொம்பவே ஹாப்பியாக போச்சு. பாயாசமும் டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. இதோட ஒரிஜினல் சவுண்ட் கொடுக்கலான்னு பார்த்தா பேக்ரவுண்டில் ஒரே சவுண்டாக இருந்துச்சு, அதனால் கொடுக்க முடியல. அதனால நான் வாய்ஸ் ஓவரே கொடுத்துட்டேன். நாளைக்கு அப்புறம் ஹாஃப் சாரி கட்டியிருந்தேன். எனக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த கலர் காம்பினேஷன். அம்மா அப்பப்போ என்ன இந்த மாதிரி ஹாஃப் சாரி கட்டுமா, பாவாடை தாவணி கட்டு சொல்லிட்டு ஆசையாக கேட்பாங்க. சரி, நான் அவங்களுக்காக இன்றைக்கி வந்து தமிழ் வருட பிறப்பு தானே, கொஞ்சம் இந்த மாதிரி ட்ரெடிஷ்னலாக இருக்கலாம்னு சொல்லிட்டு கட்டிட்டு கொஞ்சம் வீடியோஸ்லாம் எடுத்திருந்தேன். என்னோட சிஸ்டரும் என்னையுமே அம்மா அப்பப்போ இந்த மாதிரி ஹாஃப் சாரி இதெல்லாம் கட்ட சொல்லுவாங்க, சாரீலாம். சரி, நான் அவங்களுக்காக 2 பேரும் அவங்க ஆசைக்காக கட்டி காமிப்போம். இன்றைக்கி நான் மட்டும் தான் கட்டியிருந்தேன். என்னோட சிஸ்டர் வந்து இந்த விலாகில் வரவே இல்லை. சிஸ்டர் கிட்ட கொஞ்சம் வீடியோஸ்லாம் ஷூட் பண்ணி கொடுடி சொல்லிட்டு கேட்டிருந்தேன், எடுத்து கொடுத்தா. அதை நான் மினி விலாகில் அவங்க கூட ஷேர் பண்ணுறேன். அதுக்கப்புறம் மாம்பழம் கட் பண்ணி சாப்பிட ஸ்டார்ட் பண்ணிட்டோம். மாம்பழம் வாங்கிட்டு வந்ததுலேருந்து எப்படா மாம்பழம் சாப்பிடணும்னு அவ்வளோ ஆசையாக இருந்துச்சு. எங்கள் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். 3 விதமான மாம்பழம் வாங்கிட்டு வந்தேன்னு சொல்லியிருந்தேன், இந்த வீடியோலேயே சொல்லியிருப்பேன். அதில் தான் ஒரு மாம்பழம் எடுத்து கட் பண்ணி சாப்பிட ஸ்டார்ட் பண்ணிட்டோம். நான் பாயசம் தான் குடிச்சிட்டு இருந்தேன், பட் என்னோட கண்ணு எல்லாமே மாம்பழத்து மேலே தான் இருந்துச்சு. டேஸ்ட்டு சூப்பராக இருந்தது. மாம்பழம் எல்லோரும் கொஞ்சம் கொஞ்சம் பீசஸ்லாம் சாப்பிட்டுட்டு அப்புறம் கொஞ்சம் நேரம் எல்லோரும் சேர்ந்து ஃபன் பண்ணிவிட்டு கொஞ்சம் ஜாலியாக பேசிகிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் ஈவினிங்காக விளக்கேற்றி பூஜை பண்ணுறதுக்கு அதுவுமே பண்ணிட்டோம். அந்த கிளிப்ஸுமே உங்கள் கூட நான் ஷேர் பண்ணியிருக்கேன், வரும் இந்த வீடியோலையுமே எண்டிங்கில் இருக்கும். உங்கள் வீட்டில் எப்படி தமிழ் புத்தாண்டு இன்றைக்கி போச்சுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். எங்களுக்கு இப்படி தான் ஹாப்பியாக போச்சு. உங்கள் வீட்டில் இன்றைக்கி லஞ்சுக்கு என்ன ஸ்பெஷல், தமிழ் புத்தாண்டுக்கு என்ன ஸ்பெஷல், என்ன ஸ்வீட் பண்ணிங்க, மாங்காய் பச்சடிலாம் பண்ணிங்களா அப்படி சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள்.
மாம்பழம் சீசன் வந்தாச்சு. உங்களுக்கு எந்த மாம்பழம் ரொம்ப பிடிக்கும், எந்த வெரைட்டி பிடிக்கும், மாம்பழம்னாலே ரொம்ப பிடிக்குமான்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். லைக்கும் பண்ணிக்கோங்க. பூஜை ரூம் இன்றைக்கி பார்க்கவே சூப்பராக அழகாக இருந்துச்சு. சாமிக்கு எல்லா வகையான பூக்களும் வச்சுருந்தோம். ஒயிட், எல்லோ, ரெட் எல்லா கலர்லேயுமே சாமிக்கு பூக்கள் வச்சுருந்தோம். ஒன்ஸ் அகைன் எல்லாருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு vlogல பார்க்கலாம். பாய்.